கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டிக்கலில் பிரதமரின் சூரியோதய திட்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சில விதிமுறைகள் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன விதிமுறைகள் அப்படிங்கிறத பார்ப்போம், சரிங்களா? ஸோ 1 கிலோவாட் மின் உற்பத்திக்கு ரூபாய் 18,000 மானியம் அப்படிங்கிறத அரசாங்க தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன நடைமுறை அப்படிங்கிறத பார்ப்போம், சரிங்களா? நாட்டில் உள்ள 1 கோடி வீட்டு மாடிகளில் சூரிய மின்சக்தி தகடுகளை பொருத்தி 40,000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் புதிய திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தார். ஸோ ஒவ்வொரு வீட்லையும் அதுதான் நம்ம ரூஃப் டாப் சோலார் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? என்னன்னு சொல்கிறோம்னா HRTS அப்படிங்கிறத சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஹவுஸ் ஹோல்ட், ஹச்னா ஹவுஸ் ஹோல்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். RTS அப்படின்னா ரூஃப் டாப் சோலார் அப்படிங்கிறத சொல்கிறோம், சரிங்களா? இதுதான் அந்த டெக்னிக்கல் டேர்ம் அப்படிங்கிறது இதுதான், ஓகேவா? ஸோ 7 வடகிழக்கு மாநிலங்கள், சிக்கிம், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களான ஜம்மு காஷ்மீர், லடாக், லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகியவை சிறப்பு பிரிவில் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஸோ இதில் ஒரு சிறப்பு பிரிவு அப்படிங்கிறத வச்சுருக்காங்க, அதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன அது விஷயங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். வீடுகளில் 3 கிலோவாட் மின்சார உற்பத்தி திறன் கொண்ட அமைப்பை நிறுவியுள்ள பொதுப்பிரிவு மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு 1 கிலோவாட் மின் உற்பத்திக்கு 18,000 அப்படிங்கிறது மானியம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பொதுப்பிரிவு மாநிலங்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு பிரிவுன்னு சொல்லி சில மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை கொடுத்துருக்காங்க. இதில் பொதுப்பிரிவில் இருக்கக்கூடியவங்க வீட்டில் 3 கிலோவாட் அப்படிங்கிற அந்த மின்சார உற்பத்தி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, 3 கிலோவாட் மின்சார உற்பத்தி திறன் கொண்ட அமைப்பை வச்சிருக்காங்க, ஓகேங்களா? 3 கிலோவாட் ஆர் 1 கிலோவாட் அப்படிங்கிறது சொல்கிறோம், ஓகேங்களா? 1 கிலோவாட் ஆர் 3 கிலோவாட் அப்படிங்கிறது வீடுகளுக்கு நம்ம வச்சிருக்கோம். வீடுகளில் இருக்கக்கூடிய சோலார் பேனல்ஸ் எல்லாமே 1 கிலோவாட் ஆர் 3 கிலோவாட்டில் தான் இருக்கும். இதில் 3 கிலோவாட் யார் வச்சிருக்காங்களோ அவங்களில் பொது மாநிலங்களில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க 1 கிலோவாட் மின்சாரம் உற்பத்திக்கு 18,000 ரூபாய் மானியமாக வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க, ஒரு 3 கிலோவாட் கொண்ட கெப்பாசிட்டி ஆஃப் சோலார் பேனல் வச்சுருக்காங்க. 3 கிலோவாட் சோலார் பேனல் இருக்கவங்க, ஸோ அவங்க அந்த ஒரு 1 கிலோவாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, சூரியன் மின்சக்தி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 18,000 ரூபாய் மானியம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதுவே சிறப்பு பிரிவில் இருக்கவங்க, முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சில மாநிலங்கள் சிறப்பு பிரிவு அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். அவங்க ஒரு 1 கிலோவாட் ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 20,000 ரூபாய் மானியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதே போல் 3 முதல் 10 கிலோவாட் மின்சார உற்பத்தி திறன் கொண்ட அமைப்பை நிறுவியுள்ள பொதுப்பிரிவு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு முதல் 3 கிலோவாட்டுக்கு 18,000, அதற்கடுத்து 10 கிலோவாட் வரை ஒவ்வொரு கிலோவாட்டுக்கும் ரூபாய் 9,000 மானியம் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 1 கிலோவாட் ஆர் 3 கிலோவாட் அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டி பார்த்துட்டோம். அடுத்தது இன்னும் பெரிய வீடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 3 கிலோவாட்லேருந்து 10 கிலோவாட் வரைக்கும் வச்சிருப்பாங்க, ஓகேங்களா? 3 கிலோவாட் டு 10 கிலோவாட் வரைக்கும் வச்சிருப்பாங்க. இதில் இந்த மாதிரி வச்சிருக்கவங்கள பொதுப்பிரிவு மாநிலங்களில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, 3 முதல் 10 கிலோவாட் வச்சிருக்கவங்க ஃபர்ஸ்ட் 3 கிலோவாட்டுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, ஸோ இனிஷியலாக வரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் 3 கிலோவாட்ஸ்க்கு வந்து 18K வந்து தரப்போகிறாங்க, 18,000 ரூபாய் அப்படிங்கிறத தரப்போகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அதுக்கப்புறமா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு 10 கிலோவாட்டில் அதற்கடுத்து 10 கிலோவாட் வரை ஒவ்வொரு கிலோவாட்டுக்கும் ரூபாய் 9,000 மானியம் வழங்கப்படும். ஸோ 3 கிலோவாட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது 4 கிலோவாட், 5 கிலோவாட் அப்படின்னு போகிறப்போ நம்ம 13 கிலோவாட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3 கிலோவாட் வரைக்கும் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 18,000 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது 4லிருந்து 13 கிலோவாட் வரைக்கும், அதுதான் இந்த 10 கிலோவாட், அடுத்த 10 கிலோவாட் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க இல்லையா, அது 4லிருந்து 13 கிலோவாட் வர வரைக்கும் ஒவ்வொரு கிலோவாட்டுக்கும் 9,000 ரூபா தருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தோட அறிவிப்பு அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது, சரிங்களா? இது சிறப்பு பிரிவான மாநிலங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக இவ்வளோ தூரம் நம்ம போய் படிக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. பட் ஸ்டில் நம்ம தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ மானியம் கொடுக்குறாங்க. 18,000லேருந்து, அதாவது சிறப்பு பிரிவில் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 அந்த மானியம் அப்படிங்கிறது சொன்னால் போதும். அடுத்தது பொது பிரிவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு 18,000 அப்படிங்கிறது நம்ம சொன்னால் போதும். அதே மாதிரி இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 1 கிலோவாட் இருக்குது, 3 கிலோவாட் இருக்குது, அடுத்தது பெரிய வீடுகள் அப்படின்னா 3 to 10 கிலோவாட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ அடுத்தது
வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மானியங்களுக்கான விதிகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இத்திட்டத்துக்கான தேசிய வலைப்பக்கத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் பயனாளிகள் இந்த மானியத்தை பெற தகுதி பெறுகின்றனர். ஸோ ஆல்ரெடி யார்கிட்டலாம் அந்த ரூஃப் டாப் சோலார் அப்படிங்கிறது இருக்கோ அவங்க சில விஷயங்கள்லாம் சப்மிட் பண்ணணும், அதை அந்த அஃபிஷியல் போர்ட்டலில் போய் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே போல் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மின்சக்தி தகடுகள் பொருத்தியவர்களுக்கு மட்டுமே மானியம் வழங்கப்படும். ஸோ இதுதான் நமக்கு முக்கியமான பாயிண்ட். மானியம் அப்படிங்கிறத நம்ம ஒரு மேலோட்டமாக சொன்னால் போதும், அவ்வளோ டீட்டெயிலாக பார்க்கணும் அவசியம் இல்லை. செய்தித்தாள் அப்படிங்கிறனால நமக்கு டீட்டெயிலாக எல்லாமே பொதுமக்களுக்கும் புரியிற அளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. நமக்கு நார்மலாக சொன்னால் போதும், பொது பிரிவில் இருக்கவங்களுக்கு 18,000 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுவே சிறப்பு பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா 20,000. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சோலார் பேனல் அப்படிங்கிறது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டிருக்கணும். ஓகேங்களா? இண்டிஜினியஸ்லி பில்டு சோலார் பேனல் தான் வச்சிருக்கணும். அந்த மாதிரி வச்சிருக்கவங்க மட்டும்தான் இந்த ஒரு மானியத்துக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது தொடர்பாக விற்பனையாளர்களிடம் முறையான சான்றிதழை பயனாளிகள் பெற்று வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட சோலார் பேனல் இண்டிஜினியஸ்லி பில்டு அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்லாம் அந்த போர்ட்டலில் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திட்டத்தை இடைக்கால பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணப்போ ஒவ்வொரு வீடுகள்லையும் 300 யூனிட் அளவுக்கு நம்ம அந்த மின்சார உற்பத்தி திறன் அளவுக்கு நம்ம பொருத்த போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ வேற என்ன இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட இப்போ என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த பிரதான் மந்திரி சூரியோதய திட்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா 300 யூனிட்ஸ்க்கும் கம்மியாக இருக்கக்கூடிய வீடுகள்லாம் செலக்ட் பண்ண போகிறாங்க. எந்தெந்த வீடுகள்லாம் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத 300 யூனிட்ஸ்க்கு கம்மியாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, அரசாங்கமே முன் வந்து அவங்க வீட்டிலலாம் அந்த சோலார் பேனல் அப்படிங்கிறத பொருத்தி தர போகிறாங்க. ஸோ அதுக்கு யார் ஃபண்ட் பண்ண போகிறாங்க, நம்ம ஏதாவது காசு கட்டணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஓகேங்களா? ஸோ 60% ஆஃப் ஃபண்டிங் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட்டே வந்து எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ மீதி இருக்கக்கூடிய 40% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பவர் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பவர் கம்பெனிஸ் அப்படின்னா நம்ம டான்ஜெட்கோவை சொல்கிறோம். அதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பவர் கம்பெனி எது அப்படின்னு பார்த்தோம்னா என்டிபிசிங்கிறது இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். என்டிபிசி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள் மீதி 40% ஆஃப் ஃபண்டிங்கை வந்து எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ஃபண்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. எந்தெந்த வீடுகள்லாம் 300 யூனிட்டுக்கு கீழே ஒரு எலக்ட்ரிசிட்டியை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான வீடுகள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசாங்கத்தோட செலவுலேயே அவங்களுக்கு ரூஃப் டாப் சோலார் அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. அது எத்தனை வீடுகளுக்கு பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1 crore ஹவுஸ் ஹோல்டுக்கு பண்ண போறோம் அப்படிங்கிறத திட்டத்தோட அந்த இன்ட்ரீம் பட்ஜெட் தாக்கல் பண்றப்ப சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த திட்டத்தின் மூலமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். மானியம் அப்படிங்கிறது 18,000 பொது பிரிவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு. இதுவே நம்ம சிறப்பு பிரிவில் இருந்தோம் அப்படின்னா 20,000 ரூபாய் மானியம் அப்படிங்கிறது. ஸோ இந்த நடைமுறை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கு. இதோட இம்ப்ளிமெண்டேஷனை பார்த்தா தான் நமக்கு எப்படி இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? ஏன்னா வந்து இந்தியாவோட அந்த கிரீன் எனர்ஜி டார்கெட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த திட்டம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பட் ஸ்டில் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறத பார்த்தா தான் நம்ம எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? ஸோ அதான் இந்த திட்டமாக இருந்துச்சு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு 31 MQ-9B ராணுவ ட்ரோன்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 31 MQ-9B அதுதான் நம்ம தமிழில் கொடுத்துருக்கோம். MQ-9B அப்படிங்கிறது ஒரு ட்ரோன் டைப் ஆஃப் ட்ரோன் தான். யார்கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா அமெரிக்காட்ட இருந்து தான் இந்த ட்ரோனை நம்ம வாங்குறோம். சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம முதல் பாயிண்ட்ல கொடுத்துருக்கோம். அமெரிக்கா கிட்ட இருந்து இந்த ட்ரோன் வாங்க போகிறோம். இதில் 15 ட்ரோன்கள் அப்படிங்கிறது கடற்படை கூட கொடுத்துருவாங்க. மீதி இருக்க 8 ட்ரோன்கள் வந்து ராணுவம் மற்றும் விமானப்படைகளுக்கு கொடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போ டோட்டலாக எவ்வளோ வாங்க போகிறோம்னா 23 வாங்க போகிறோம். 15 வந்து நேவிக்கும், மீதி 8 வந்து மிலிட்ரி அண்ட் ஏர்ஃபோர்ஸ்க்கும் வந்து நம்ம இதை கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா MQ-9B என்பது அதிநவீன வசதிகளை கொண்ட ராணுவ ட்ரோன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஹை குவாலிட்டி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? 40 மணி நேரம் இடைவிடாது பறக்கும் திறன் கொண்ட இந்த ட்ரோன் எதிரி இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடியது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதோட அக்யூரசியை பற்றி பேசுகிறாங்க. அதே மாதிரி இதோட என்டியூரன்ஸை பற்றி பேசுகிறாங்க. என்டியூரன்ஸ் இன் த சென்ஸ் 40 மணி நேரம் 40 ஹவர்ஸ்க்கு இதனால
எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது அனைத்து காலநிலைகளிலும் இது இயங்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ வெதர் அப்படிங்கிறத இம்பாக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் வெதர்னால எந்த ஒரு இம்பாக்டும் இருக்காது அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இதோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அதிநவீன வசதிகள் இருக்குது. என்டியூரன்ஸ் அப்படிங்கிறது 40 ஹவர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதே மாதிரி ஆல் சீசன்லையும் நமக்கு இதை யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லா டைப் ஆஃப் வெதர்லையும் யூஸ் பண்ணிக்க முடியும். தொலைவில் இருந்தே துல்லியமாக படம் எடுக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அந்த ஃபோட்டோகிராஃபிக் குவாலிட்டிஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தொலைவில் இருந்தே துல்லியமாக படம் எடுக்கும், சத்தம் எழுப்பாமல் பறந்து குண்டு வீசும் வசதி இதில் உண்டு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நமக்கு இந்த ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறது வெதர், நம்மளோட லேண்டை வந்து லேண்ட் மேப்பிங் அப்படின்லாம் சொல்லுவோம், நம்மளோட காடுகளை பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரியான சர்வே பர்பஸஸ்க்கெலாம் யூஸ் ஆகும். அதே மாதிரி ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் பர்பஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சத்தம் எழுப்பாமல் குண்டு வீசும் வசதிகளையும் கொண்டது. இப்போ நம்ம எதிரி நாடுன்னு சொல்ல முடியாது, பக்கத்து நாட்டில் ஏதாவது ஒரு தீவிரவாத முகாம் இருக்குது, அதை நம்ம அவங்களுக்கே தெரியாமல் அழிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம விமானங்களை கொண்டு அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா அது ஒரு ஆபத்தாக இருக்கும், நமக்கு நம்ம வீரர்களுக்கும் அது ஆபத்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் இந்த மாதிரி சத்தம் எழுப்பாத ட்ரோன்களை அனுப்புறதன் மூலயமா நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? தற்போது இராணுவ பயன்பாட்டில் ட்ரோன்கள் முக்கிய பங்கு வகிக்க தொடங்கியுள்ளன. இந்த சூழலில் இந்திய இராணுவத்தில் அதிநவீன ட்ரோன்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதில் மத்திய அரசு கவனம் செலுத்துகிறது. ஸோ இதுதான் நமக்கு இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதிநவீன வசதிகள் வச்சுருக்காங்க. ஸோ அதோட என்டியூரன்ஸ் 40 ஹவர்ஸ் வந்து இருக்குது. ஸோ நல்ல துல்லியமாக அக்யூரேசியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஃபோட்டோ அப்படிங்கிறதும் நிறையா அக்யூரேசியாக இருக்குது. நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த சத்தம் எழுப்பாமல் பறந்து செல்லக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்குது. முக்கியமான விஷயம் எல்லா வெதர்லையும் இதனால் ட்ராவல் பண்ண முடியும். சரிங்களா? அதனால தான் நமக்கு இந்த ட்ரோன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்த ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா புற்றுநோய் இந்தியாவில் புதிதாக 14.1 லட்சம் பேர் பாதிப்பு, 9.1 லட்சம் பேர் உயிரிழப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட்டை யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நமக்கு WHO சேர்ந்த IARC அப்படிங்கிற ஒரு இவங்களோட ஒரு ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க தான் இந்த ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருப்பாங்க. இன்டர்நேஷனல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா? IARC அப்படின்னா இன்டர்நேஷனல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் புதிதாக 14.1 லட்சம் பேருக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதும் 9 லட்சம் பேர் உயிரிழந்திருப்பதும் உலக சுகாதார அமைப்பின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ பாதிப்பு அப்படிங்கிறது 14.1, இறப்பு அப்படிங்கிறது 9 லேக்கில் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ ஆண்களிடம் உதடு மற்றும் வாய் புற்றுநோய் பாதிப்புகள் பொதுவாக காணப்படுவதும் பெண்களிடையே மார்பக புற்றுநோய் மற்றும் கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்புகள் பொதுவாக காணப்படுவதும் இந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது. ஸோ ஆண்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கேன்சர் அப்படிங்கிறது வருது, பெண்களுக்கு என்ன மாதிரியான கேன்சர் வருது, குறிப்பாக பிரஸ்ட் கேன்சர் அண்டு சர்விக்கல் கேன்சரை பற்றி தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நேற்று கூட ஒரு நடிகை அந்த சர்விக்கல் கேன்சர்னால உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம முக்கியமான விஷயம். சர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இந்தியாவில் வரக்கூடிய கேன்சர்லேயே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது சர்விக்கல் கேன்சராக தான் இருக்குது. பிரஸ்ட் கேன்சர் முதலிடத்தில் இருந்தாலும் சர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது வேகமாக அந்த முதலிடத்தை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றின விழிப்புணர்வும் நமக்கு கம்மியாக தான் இருக்குது. பிரஸ்ட் கேன்சர் கூட பெண்களுக்கு என்ன ஒரு கேன்சர் வரும்னு நம்ம பெண்கள்கிட்டே கேட்டோம் அப்படின்னாலும் நம்ம சொசைட்டியில் பிரஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கு. இந்த செர்விக்கல் ஒரு கேன்சர் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புற அளவுக்கு தான் நம்மளோட விழிப்புணர்வு, நம்மளோட அவேர்னஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த செர்விக்கல் கேன்சரை டெஸ்ட் பண்ணணும், அதுக்கான வேக்சின்லாம் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அதெல்லாம் நம்ம தான் வெளியே எடுத்து சொல்லணும். சரிங்களா? ஸோ அடுத்து இங்கே ஆர்டிகல் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உலக சுகாதார அமைப்பின் புற்றுநோய் அமைப்பான சர்வதேச புற்றுநோய் ஆராய்ச்சிக்கான முகமை, அதை தான் நம்ம இன்டர்நேஷனல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர் அப்படிங்கிறத சொல்றோம். இது தொடர்பாக 115 நாடுகளில் ஆய்வை மேற்கொண்டு அதன் முடிவுகளை வெளியிட்டது. ஸோ என்ன சொல்றாங்க, முடிவுகளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா புற்றுநோயால் புதிதாக பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை 2 கோடியாகவும் உயிரிழப்போர் எண்ணிக்கை 97 லட்சமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்ட பின்னர் 5 ஆண்டுகளே உயிருடன் இருப்பவர்களின் எண்ணிக்கை 5.3 கோடி. இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. சரிங்களா? ஸோ இந்த ஒரு டேட்டாவை நம்ம எக்ஸாமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டேட்டாவை கொடுக்க முடியாது. இந்த டேட்டாவை நம்ம எடுத்துக்கலாம். என்ன டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா உலக அளவில் 5 ஒருவருக்கு வாழ்நாளில் புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுவதும் 9 ஆண்களுக்கு ஒருவரும் 12 பெண்களுக்கு ஒருவர் என்ற விகிதத்தில் உயிரிழப்பு ஏற்படுவதும் தெரிய வந்துள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 5 ஒரு பேருக்கு கேன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
ஆண்களில் 9ல் ஒருத்தருக்கும் பெண்களில் 12 பேரில் ஒருத்தருக்கும் இந்த கேன்சர்னால உயிரிழப்பு ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பாக்ஸ் கண்டென்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 75 அடையும் முன் புற்றுநோய் உருவாகும் ஆபத்தை பொறுத்தவரை இந்தியாவில் 10% கணக்கிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 75 ஏஜுக்கு முன்னாடியே கேன்சர் வருது அப்படிங்கிறத என்ன ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10.6% அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஆபத்தை பொறுத்தவரை இந்த 75 வயசுக்கு முன்னாடியே கேன்சர் வருங்கிற ஒரு ஆபத்து இருக்கு இல்லையா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் யார் ஃபர்ஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஓஷியானியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்டம் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. வட அமெரிக்கா 2வது இடத்துல வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஓஷியானியா அப்படின்னா நமக்கு ஆஸ்திரேலியா, இதுதான் ஆஸ்திரேலியா அப்படின்னா இதை சுற்றி இருக்கக்கூடிய தீவுகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஓஷியானியா அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அதை தான் நமக்கு இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது இவ்வளோ கேன்சர் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க. உலக அளவில் 2 கோடி பேர் வந்து இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுட்டே வராங்க. ஸோ 97 லட்சம் பேர் இறந்து போகிறாங்க. ஸோ இவ்வளோ இன்டென்ஸாக இருக்கக்கூடிய கேன்சருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா 28% நாடுகள் மட்டுமே புற்றுநோயாளிகளுக்கான கூடுதல் பராமரிப்பு சேவைகள், வலி தொடர்பான பராமரிப்புக்கான சேவைகளை நடைமுறைப்படுத்தியுள்ளன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் கண்ட்ரீஸ் அந்த கேன்சரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. இது ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக காணப்படும் அந்த பாதிப்பாக எந்த ஒரு கேன்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லங் கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நுரையீரல் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் காமன் கேன்சராக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிரஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறது செகண்ட் பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது இந்த வரிசையில் நம்ம செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம். நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் லங் கேன்சர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. செகண்ட் பார்த்தோம்னா பிரஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறது இருக்குது. இந்த செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காமன் கேன்சர்ஸில் 8வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இது ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் சேர்த்து, பட் ஸ்டில் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிற பார்க்குறப்போ 2வது இடத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்த பிரஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறதா இருக்கு. சரிங்களா? இந்த செர்விக்கல் கேன்சருக்கான அவேர்னஸை பற்றி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே வரோம். செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய கேன்சரில் அதிகப்படியாக நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம அதிக டைம் பார்த்துட்டோம் இந்த செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறத. ஸோ அதுக்கான விஷயங்களை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. உலக அளவில் கருப்பை வாய் புற்றுநோய்க்கு பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையில் 1 லட்சம் பெண்களுக்கு 4 பேர் என்ற அளவில் குறைக்க இலக்கு நிர்ணயித்தது. எது இலக்கு நிர்ணயித்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிளான் வந்து கொண்டு வராங்க. உலக அளவில் இந்த செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிற விஷயத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளானை வந்து கொண்டு வராங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா WHO வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2020 இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது வந்திருக்கும். அதனுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பெண்களுக்கு 4 பேர் அப்படிங்கிற அந்த இன்டென்சிட்டியை கம்மி பண்ணணும். 1 லட்சம் பெண்களுக்கு 4 பேருக்கு தான் அந்த செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறத கொண்டு வரணும். படிப்படியாக அது 0 அப்படிங்கிற நம்பருக்கு வரணும் அப்படிங்கிற டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இலக்கை அடைய 90% சிறுமிகளுக்கு 15 வயதை எட்டும் முன்பாக HPV தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எனவும் 35 வயசுலேருந்து 45 வயசில் இருக்கக்கூடியவங்க பரிசோதனை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் டேட்டாங்கிறது நமக்கு செர்விக்கல் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 9 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ள இந்த ஒரு செர்விக்கல் கேன்சருக்கான அந்த வேக்சின் அப்படிங்கிறத போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 35 வயசுலேருந்து 45 வயசில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த செர்விக்கல் கேன்சருக்கான டெஸ்டிங் அப்படிங்கிறத பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 9லேருந்து 14 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம இந்த செர்வாவேக் அப்படின்னு சொல்லக்கூடிய வேக்சினை வந்து போட்டுட்ருக்கோம். சரிங்களா? செர்வாவேக் அப்படிங்கிற வேக்சினை நம்ம போட்டுட்ருக்கோம். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9லேருந்து 14 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அரசாங்க தரப்புலேயே அரசாங்கத்தோட சார்பிலேயே வந்து இந்த ஒரு வேக்சின் அப்படிங்கிறது போட்டுகிட்டே வராங்க. சரிங்களா? ஸோ அதுதான் நமக்கு செர்வாவேக் அப்படிங்கிறது எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 வந்திருக்கும். நமக்கு இதுவும் முக்கியம். நமக்கு ஃபர்ஸ்ட் டெல்லியில் தான் இந்த ஒரு திட்டம் இந்த 9 வயசுலேருந்து 14 வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த செர்விக்கல் கேன்சர் வேக்சினை போடணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் அப்படிங்கிறது நமக்கு எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 டெல்லியில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? டிசம்பரில் சொல்லியிருப்பாங்க. January 1, 2023 அது நடைமுறைக்கும் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து
நமக்கு அந்த யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் கீழேயும் கொண்டு வந்திருக்காங்க. அடிக்கடி சொல்கிற விஷயம் தான் இது, பட் ஸ்டில் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம். யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னா நமக்கு அந்த பிறந்த குழந்தைகளுக்கு வந்து வேக்சின்லாம் போடுறாங்க இல்லையா, 1 வயசுக்குள்ளே இவ்வளோ வேக்சின் போட்டுருக்கணும், 5 வயசுக்குள்ளே இவ்வளோ வேக்சின் போட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க இந்த செர்விக்கல் கேன்சர் வேக்சின் அப்படிங்கிறது, அந்த செர்வாவேக் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த முக்கியமான விஷயங்கள். செர்விக்கல் கேன்சர் பற்றி கண்டிப்பாக நம்ம ஒரு கேள்வியை எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன வைரஸ் காஸ் பண்ணுது, HPV ஹியூமன் பப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிறதா இந்த ஒரு செர்விக்கல் கேன்சரை கொண்டு வருது. அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன வேக்சின் போடுறாங்க, எப்போ கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க, அது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருக்கா இல்லையா, எங்கே முதல்ல அந்த வேக்சினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதோட சேர்த்து இதையும் தெரிஞ்சுப்போம். February 4 அப்படிங்கிறது வேர்ல்டு கேன்சர் டேவாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சுப்போம் கூடுதலாக. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லப்பட்ட விஷயமா இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பாரத் அரிசி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ பாரத் அரிசியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாரத் அரிசி அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு அந்த பொது சந்தையில் அரிசிக்கான விலைவாசி அப்படிங்கிறது தொடர்ந்து உயர்ந்துட்டே இருக்கு. பிரைஸ் ரைஸ் ஆஃப் ரைஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஓகேங்களா? ரைஸோட ப்ரைஸ் அப்படிங்கிறது ரைஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. பாரத் அரிசி அப்படிங்கிற பேரில் ஒரு மலிவு விலையில் அரிசியை வந்து அரசாங்க தரப்புலேருந்தே கொடுக்குறாங்க. ஸோ இந்த பாரத் அரிசி அப்படிங்கிறது ஒரு கிலோவுக்கு 29 ரூபாய் இருக்கும், 29 rupees per kg அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு முக்கியமான விஷயம், 29 rupees per kg அப்படிங்கிறது. ஸோ யார் இந்த பாரத் அரிசி அப்படிங்கிறத நம்ம எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரேஷன் கடைகளில் வாங்க முடியாது, நார்மல் மார்க்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான இடங்களில் வந்து நம்ம இந்த பாரத் ரைஸ் அப்படிங்கிறத வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத அரசாங்க தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விலைவாசி, அரிசியோட விலைவாசியை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாரத் ரைஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமான விஷயம் வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பாரத் ஆட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? அல்லது பாரத் கோதுமை அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஆனால் ஸ்கீம் பேர் வந்து பாரத் ஆட்டா அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து நமக்கு மலிவு விலையில் கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ விலைக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா 27.5 காசுக்கு வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி பாரத் பருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த பருப்பு வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து 60 ரூபாய்க்கு வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இந்த பாரத்துங்கிற பேருக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. பாரத் பருப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு கீழே வந்து இந்த வெள்ளை சுண்டல் அப்படிங்கிற சொல்லலாம் இல்லையா, கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், அந்த வெள்ளை சுண்டலை தான் 60 ரூபா பெர் கிலோவுக்கு 60 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் அரசாங்க தரப்புலேருந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் அரசாங்கம் அப்படி, ஆல்ரெடி நமக்கு ரேஷன் கடையிலையும் கொடுக்குறாங்க. ஸோ ரேஷன் கடையில் கொடுக்கறது அரசாங்கத்தோட திட்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அந்த பாரத் ரைஸ் இதெல்லாம் வந்து எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட பிரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அரிசியோட விலை தொடர்ந்து உயர்ந்துட்டே இருக்கனால அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்கை பாரத் அரிசிங்கிற பேரில் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அப்போ ஏன் டிமாண்ட் கிரியேட் ஆகுதுன்னா, சப்ளை கம்மியாக இருக்கனால தான் டிமாண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. ஸோ அரசாங்கம் அவங்க கிட்ட இருக்க ஸ்டாக்கை ரிலீஸ் பண்ணுறது மூலயமா மார்க்கெட்டில் மறுபடியும் நிறைய அரிசி அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். ஸோ டிமாண்டு அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிக்கும். டிமாண்ட் கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு அந்த அரிசியோட விலை அப்படிங்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிரும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அரசாங்கம் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ பாரத் அரிசி 29 ரூபா பெர் கேஜி. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, 5 kg பேக்காகவும் நமக்கு கிடைக்குது, 10 kg பேக்காகவும் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இதில் கொடுத்துருக்க விஷயங்களா இருக்கும். ஸோ பாரத் அரிசி, பாரத் ஆட்டா, அந்த பாரத் பருப்பு, இந்த 3 விஷயங்கள் பற்றி தான் நமக்கு எக்ஸாமில் முக்கியமாக கேட்பாங்க. ஸோ அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு எக்ஸாம் ஆர்டிக்கலை கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கலை பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.